வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலக சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 2 நாள் பயணமாக அம்மாநிலத்திற்கு செல்லும் அவர் ராய்ரங்பூரில் நடைபெறும் விழாவில் எரிசக்தி, தொழில்துறை, உள்கட்டமைப்பு, சாலை இணைப்பு, குடிநீர் வசதி, நீர்ப்பாசனம், கல்வி உள்ளிட்ட மாநிலத்தின் மிக முக்கியமான துறைகளை வலுப்படுத்தும் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு மயூபாஞ்ச் மாவட்டத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பகதுபூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையத்தையும் பள்ளி ஒன்றையும் பார்வையிடும் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மற்றும் இச்சல்கரஞ்சி பகுதிகளில் பயணம் மேற்கொள்கிறார். அங்குள்ள மகாலட்சுமி கோயில் வளாகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் மேற்கு மகாராஷ்டிரா கோயில் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோலாப்பூரில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா உரையாற்றுகிறார். பின்னர் இச்சல்கரஞ்சி செல்லும் அவர் அங்குள்ள ஜனதா சககாரி வங்கியின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதுடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்றின் பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இச்சல்கரஞ்சியில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டத்திலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காணவும் குற்ற வழக்குகளில் நீதியை விரைவாக வழங்கவும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் காவல்துறை மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கைரேகைகளை நொடிப்பொழுதில் கண்டறிதல், DNA, கருவுளி மற்றும் முகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து குற்றவாளிகளை எளிதாக கண்டறிய இந்த தொழில்நுட்பம் உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெவ்வேறு புலனாய்வு முகமைகளுக்கிடையே தடையற்ற டிஜிட்டல் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் நீதித்துறையின் செயல்பாடுகளில் வேகமும் துல்லியமும் அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், தற்போதைய பதற்றமான உலகச் சூழலில் நாட்டின் நலன்கள், தன்னாட்சி அதிகாரம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் அதே வேளையில் உலகின் பல்வேறு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் சிக்கலான விவகாரங்களை நாம் கையாண்டாலும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் நலன்களும் விரிவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக மாறும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறிய நகரங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கூட இன்று தேர்வுகளில் முதலிடம் பெறுகிறார்கள் என்றும் மக்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்பு பெண்களுக்கு தங்கள் சொத்துக்களின் மீது உரிமை இல்லை, பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறிய அவர், தற்போது அவர்கள் தங்களை இந்தியாவின் சமமான குடிமக்களாக உணர்கிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.
இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வங்கிகள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் மற்றும் கடன் வாங்கியவர்களுக்கிடையே ஒரு ஆழமான ரகசிய கூட்டணி இருப்பதாகவும், பெரிய அளவிலான கடன் தவணைகளை திருப்பிச் செலுத்துவதில் முறையற்ற நடவடிக்கைகள் கையாளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இது தொடர்பான வழக்கினை விசாரித்தபோது இதனை தெரிவித்தது. மக்களின் வரிப்பணமே வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் இந்த கடனை திரும்பப் பெறுவதற்கான எந்தவொரு முறையான முயற்சியையும் வங்கிகள் மேற்கொள்வது இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். பொதுமக்களின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய வரிப்பணம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுவது மிகுந்த கவலையளிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பங்குச்சந்தையை முறைப்படுத்தும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி முதலீட்டாளர்களின் வசதிக்காக பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. மும்பையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு முதலீட்டாளர் எதிர்பாராத விதமாக மறைந்தால் அவர் வாங்கிய பங்குகளை அவரது வாரிசுதாரர்கள் பெறுவதில் இருந்த கடினமான நடைமுறைகளை எளிதாக்க சிறிய மதிப்புள்ள பங்குகளை பெற விரைவான பங்கு உரிமை மாற்ற நடைமுறை என்ற புதிய முறை அறிமுகமாக உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் QR கோடு வசதி கொண்ட இறப்புச் சான்றிதழை கொண்டு எளிதில் சரிபார்க்கலாம் என செபி தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபோது இவை அனைத்தும் அடுத்த மாதம் நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார். முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த திட்டம் ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது என்று சேலத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். என்னோட பேரு ஹரிக்குமார். இந்த பிரதம மந்திரி ஸ்கீமால ஃபர்ஸ்ட் யூஎன் இருக்கிற எம்ப்ளாய்க்கு ரூபாய் 15,000 வரை அவங்க ஊக்கத்தொகையா கொடுக்குறாங்க. மாதந்தோறும் நிறுவனத்திற்கு 3,000 ரூபாய் வழங்குறாங்க. புதுசா வர எம்ப்ளாயீஸ்க்கு அந்த செலவை ஈடுகட்ட முடியுது. இதனால ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயீஸும் வேலையை விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது. அதனால வேற கம்பெனிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈரான் நாடுகளின் தீவிர தூதரக முயற்சிகளின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையான தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இது மேற்காசியாவிற்கான அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் சிதைந்து விடாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடுமையான மோதல்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொரோக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்க முதலே மொராக்கோ அணி ஆதிக்கம் செலுத்தியது. ஸ்காட்லாந்து அணி பலமுறை முயற்சித்த போதும் கோல் அடிக்கும் வாய்ப்புகளை மொரோக்கோ அணியினர் வெற்றிகரமாக தடுத்தனர். பிலடெல்பியாவில் ஹைத்தி அணிக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த 3 கோல்களும் முதல் பாதி ஆட்டத்தில் போடப்பட்டன. துருக்கி, பராகுவே அணிகளுக்கிடையான ஆட்டம் சான் பிரான்சிஸ்கோவில் காலை மணி 8:30க்கு தொடங்க உள்ளது. இந்தியா, ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.